5 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி தனது சிறுநீரகத்தை பெற்றுக்கொண்ட நபர் தன்னை ஏமாற்றிவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கட்டன் எபோஸ்ட்லி தோட்டத்தைச் சேர்ந்த ஜோன்சன் என்ற இளைஞர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, பொருளாதார நெருக்கடி காரணமாக கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் நோயாளியை கவனிக்கும் வேலையினை தற்காலிகமாக செய்து வந்த இளைஞர் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் சிறுநீரகம் தேவைப்படுவதாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 41 வயதுடைய நபர் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க ஜோன்சன் விருப்பம் தெரிவித்துள்ளார். சிறுநீரகத்துக்கு பதிலாக 5 லட்சம் ரூபாய் தருவதாக குறித்த நபர் இளைஞரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து குறித்த இளைஞர் கொழும்பு வெள்ளவத்தை பிரதேசத்தில் வாடகை வீடொன்றில் தங்கியிருந்து பல்வேறு மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் சிறுநீரகத்தை அந்த நபருக்கு கொடுத்துள்ளார். வீட்டிற்கு செல்வதற்கு வாகனம் ஒன்றை தயார்படுத்தி கொடுத்த குறித்த நபர் இளைஞரின் வங்கிக் கணக்கு மற்றும் தொலைபேசி இலக்கங்களை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு சென்றவுடன் பணம் வைப்பிடுவதாக தெரிவித்துள்ளார். ஆனாலும் இதுவரை பணம் வங்கியில் வைப்பிடப்படவில்லை. சிறுநீரகத்தை பெற்றுக்கொண்டவரின் தொலைபேசி இலக்கம் தற்பொழுது வேலை செய்யவில்லை. ஆகவே குறித்த நபர் தன்னை ஏமாற்றி சிறுநீரகத்தை பெற்றுக்கொண்டு வெளிநாடு தப்பிச் சென்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட இளைஞன் குறிப்பிட்டுள்ளார். கிட்னி கொடுத்தா காசு தருவாங்கன்னு சொன்னாங்க சார். அப்போ கிட்னியை கொடுத்த பிறகு காசு தராமல் விட்டுட்டு போயிட்டாங்க பெட்டில். கொழும்புல ஹாஸ்பிட்டலில் தனியார் வைத்தியசாலை நவலோக் ஹாஸ்பிட்டல் 9 மாதம் சார். பேஷண்ட் பார்த்துக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேங்க சார். அவங்க சொன்னாங்க கிட்னி பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ யார் சரி இருந்தால் சொல்ல சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை நானே தர்றேன், கடன் பிரச்சனை இருக்கா, அதனால் எனக்கு காசு தாங்க, நான் கிட்னி தரேன் சார். அவங்களோட சொன்னாங்க சார், இனிமேல் இந்த பேஷண்ட் பார்த்துக்கிற வேலை செய்யக்கூடாது, எங்கள் கூட நாங்கள் வெள்ளவத்தையில் ரூம் ஒன்று எடுக்கிறோம், அங்கே வர சொல்லி அங்கே போய்ட்டு அவங்க கூட இருந்து அந்த பேசிக்கல் செக்கப் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு செக்கப்புக்காக போனாங்க சார். அப்போ நவலோக சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல், ராயல் ஆசிரி, அப்படி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்காக செக்கப்புக்கு போனாங்க. அப்போ செக்கப்புக்கு போய்ட்டு எனக்கு அவருக்கு டிசி மெச் ஆகிடுச்சு. டிசி மெச் ஆகணுன்னா அவங்க சொன்னாங்க இப்போ ஆப்ரேஷனுக்கு டேட் சரி, இப்போ அம்மா பால்னு சொன்னால் அவங்களோட மரண சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர சொல்லி. அப்போ நான் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டேங்க சார். இப்போ சரி நான் நாராயணபேட்டையில் கடைசியாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்த பிறகு சார் ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் ஆச்சு. 29 போல் 9 மாதம் 29 போல் ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ ஆப்ரேஷன் முடிஞ்ச கைக்கு அவங்க காசு தரதான் சார் சொன்னாங்க. அப்போ பெட்டில் போட்டு அவங்க போயிட்டாங்க சார். அப்போ வைக்காலுக்கெல்லாம் காசு கொடுத்துருக்காங்க. நான் 8-9 நாள் இருக்கிறதுக்கு காசு கொடுத்துருந்தாங்க. அப்போ 8-9 நாள் சென்ற பிறகு அந்த வெஹிக்கல் காசு கொடுத்துருவாங்க சார். அவருக்கு வந்து நான் அட்டனில் கொண்டு நீ விட்டுட்டார். அப்போ அதுக்கு பிறகு நான் செலான் பேங்கில் அக்கௌண்ட் ஒன்று இருக்கவும் வெளியே அக்கௌண்ட் நம்பர் செக் பண்ணால் காசு இல்லைங்க சார்.